அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். இது உங்கள் தமிழன் தொலைக்காட்சியின் அரசியலரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பதில் மகிழ்கிறேன். நம் நிகழ்ச்சிக்கு இன்று சிறப்பு அழைப்பாளராக வந்திருப்பவர் அரசியல் விமர்சகரும் தாவக ஆதரவாளருமான திரு காஞ்சி தீனன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். அன்புடன் வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் தோழர். எப்படி சார் இருக்கீங்க? மிக நல்லா நலமாக இருக்கும். தமிழக மக்களே மிக சிறப்பாக இருக்காங்க. அப்படிங்களா? அதெல்லாம் நிதர்சனம். அப்போ குறைஞ்சிருச்சுன்றீங்களா? கொலை, கொள்ளை, பழிகள், வன்புறுத்தல் இதெல்லாம் படிப்படியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருதுன்னு சொல்ல வரோம். கொள்ளையை கடந்து மக்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா லஞ்சம் லாவணியமற்ற அதிகாரியை எளிதாக போய் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு, அரசியல்வாதிகளை, அரசியல் அமைச்சர்கள் போன்றவர்களில் நேரடியாக அவர்களை தொடர்பு கொண்டு அவருடைய பிரச்சனைகளை, குறைகளை ஒரு தன்னுடைய சகோதரங்கிட்ட சொல்கிற வகையில் நேரடியாக சென்று தன்னுடைய குழு உறுப்பினர்களை சந்திக்கிற மாதிரி அதற்கான வாய்ப்புகள் எளிமையாக இருக்குது. அதன் அடிப்படையில் மக்கள் மிக சுபிட்சமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதுதானே யதார்த்தம். கல நிலவரம் அதுதானே. இன்றைக்கி கூட தூத்துக்குடியில் மீனவத்துறை அமைச்சர் பொதுமக்களை சந்திக்க போயிருக்கார். அங்கே உள்ள மீனவ பிரதிநிதிகள்லாம் அவர்கிட்ட சில கோரிக்கைகளை முன் வச்சாங்க. இன்னைக்கு காலையில் தான் அந்த காணொலியெலாம் பார்த்தேன். அப்போ மேலெலாம் எதுவும் இல்லை, ஒரு ரோட்டில் நின்று பேசுகிற மாதிரி கார் நிற்கிற இடத்துலன்னு வச்சுங்க. அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு 5 நிமிடம் கூட இல்லை, எவ்வளோ நேரம் தான் நீங்கள் அமைச்சர் வெயிலில் நிற்க வைப்பீங்க? வெயிலெல்லாம் நிற்க மாட்டார், நீங்கள் வாங்கணும் அப்படின்னு கூப்பிட்டு போயிடுறாங்க. எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்கும்போது வெயிலில் வந்தார், மழையில் வந்தார், புயலில் வந்தார், எல்லாம் வந்தார். இப்போ மந்திரியானோன்னு வெயிலில் நிற்கிறது கஷ்டமாக இருக்கான்னு அங்கே உள்ள மக்கள் அந்த காணொலியிலே கேட்குறாங்க. நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது அதை பார்க்கும்போது ஒரு முரண்பாடாக இருக்கு. இல்லை, இது அமைச்சருடைய கருத்து இல்லை. அமைச்சர் கூட அமைச்சர் அப்போ என்ன சொல்லியிருக்கணும்? இல்லை இல்லைங்க இருங்க அவர் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லணும்ல. அவர் சொன்னோடனே அவர் போயிட்டார். இல்லை, அதாவது சில விஷமிகளால் இதெல்லாம் திட்டமிட்டு செய்யப்படுற விஷயம். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அங்கே மீனவர்கள் மக்கள் இருக்காங்கன்னு சொல்ல வரீங்க. அந்த மீனவர்கள் நேரடியாக மீனவ மக்கள் பாதிக்கப்பட்டிருந்து ஒரு கருத்துக்களை கொண்டு வந்தால் பரவாயில்ல. இன்றைக்கு ஒரு பொதுவெளியில் அது ஒரு தொலைக்காட்சி பத்திரிகைகள்லாம் இருக்குது என்பது கடந்த கால 60 ஆண்டு கால திராவிட கட்சிகள் அவர்களுடைய ஆட்களை திட்டமிட்டு அனுப்புகிறாங்க. திட்டமிட்டு அனுப்பி சாத்தியமற்ற கேள்விகள், தேவையற்ற கேள்விகளை கேட்டு அந்த இடத்துல அவர்கள் பொறுப்பாக இருந்து பதில் சொல்லலாம் அப்படின்ற நிலைமையை கடந்து ஒரு சலசலப்பை உருவாக்கி ஒரு விமர்சனத்தை உருவாக்குறதுக்கான சூழ்நிலை ஏற்படுத்துறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட சக தோழர்கள் நம்ம போகலாம் அப்படின்றத நேரடியாக சொல்லாத அவர் தெரிஞ்ச பாணியில், அது தவறாக கூட இருக்கலாம். அதில் நாம் நியாயப்படுத்தலை. அதாவது மக்கள் பிரதிநிதி வாக்கு கேட்கும்போது வெயில் தெரியலான்ற அதெல்லாம் நியாயமான வார்த்தை. ஆனால் அந்த சூழ்நிலை அங்கிருந்து அவர் அப்புறப்படுத்தணும். வீண் விவாதங்களை கொண்டு வராங்க. இது எதிர்கட்சியுடைய சதின்றதை உணர்ந்து அவர் அந்த இடத்துல கூட்டிட்டு போனோம். அதுக்கு ஒரு விஷயத்த அங்கே இருக்கிற சக தோழர் சொல்லியிருக்காரு. அந்த நேரம் அமைச்சர் அந்த கருத்துக்குள்ள உள்ள புகழ்னாலும் கூட இந்த விவாதத்தை தவிர்க்கிறதுக்காக அவர் கடந்து போயிருக்காரு. அதான் நீங்க சொல்ற மாதிரி எது நல்லது நடந்தா தாவைக்கா செய்யறாங்க, கெட்டது நடந்தா அதிமுக திமுக தான் அது காரணம்ன்றீங்க. அந்த கேள்வி கேட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, கடந்த தேர்தலில் அதே மீனவ அமைச்சராக இப்போ ஆயிருக்கிற ஸ்ரீநாத்தாக்கு மீனவ அமைப்போட தலைவராக இருக்கிற அவர் தான் தெருவாக கூட போய் ஓட்டு கேட்டதாக தகவல். அவர் தான் எங்களுக்கு சில கோரிக்கைகளை கொடுங்கன்னு கேட்டார். அப்போ அவர் எப்படி திமுகவும் அதிமுக இயக்கியிருக்கோன்னு நினைக்கிறீங்க? இல்லை, நீங்கள் உறுதியான விஷயம் தகவல் அப்படித்தான் சொல்ல. தகவல் அவர் போன ஃபோட்டோஸ்லாம் இல்லை, எல்லாருமே பார்த்தீங்கன்னா தேர்தல் களத்தில் இறங்கி வேலை செஞ்சாங்க. அப்போ கேள்வி கேட்டால் திமுக தான் தூண்டி விடுதுன்றீங்க. இந்த கரண்ட் காலையில் பிடிங்கிட்டு போனால் ஃப்ளக்கை ஈவினிங் கரண்ட் போதுமே, அந்த மாதிரியா? அதாவது 60 ஆண்டு கால ஊழல் அதிகாரிகள் அரசு துறையே ஒரு எப்படி சொல்றது, ஒரு கேன்சருக்கு இணையா ஒரு நோய் உருவாக்கி வச்சிருக்காங்க. இது ஒரே நாள்ல தீர்த்துக்க முடியாது. அதுக்காக இருக்கிற அத்தனை அரசு ஊழியர்களும் அத்தனை அரசு அதிகாரிகளையும் மாறுதல் அல்ல, அவர்களை பணியிட நீக்கம் செஞ்சு புதியதாக பணியாளர்களை தேர்வு செஞ்சு அரசாங்கத்தை நடத்த முடியாது. கடந்த கால ஊழல் பொறையோடைய ஊழல்ல ஊறி போனேன். அதாவது ஊறுகாய் எப்படி உப்பு போட்டு ஊற வைக்கிறாங்களோ அந்த உப்பு ஒரே நாளில் வெளியெடுத்துட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவமாக தான் அதை கொண்டு போக முடியும். அப்போது இவர்களுடைய ஆதரவாளர்கள், அது 2 திராவிட கட்சிகள், திமுகவாக இருக்கலாம் அதிமுகவாக இருக்கலாம், அந்த கட்சிகளில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான். அதாவது ஒரு ஆட்சியில் இவர்களுடைய ஆதரவாளர் இருப்பாங்க, இன்னொரு ஆட்சியில் அவர்களுடைய ஆதரவாளர் இருப்பாங்க. ஆக இந்த 2 மாறி மாறி அவர்களுடைய ஆதரவாளர்களாக இருந்த அதிகாரிகளை வச்சுட்டு தான் இன்னைக்கு இந்த அரசாங்கத்தை நடத்திட்டு போனோம். இதில் மெல்ல மெல்ல தான் அவங்கள நம்ம வழிக்கு கொண்டு போக முடியும். எடுத்த உடனே 100% எல்லாரையும் அப்புறப்படுத்திட முடியாது. வேற வழி இல்லை, அவர்களை கொண்டு தான் இந்த ஆட்சியை நடத்தணும். அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அச்சத்தையும் அவர்களுக்கும் லஞ்சமற்ற நியாயமான மக்களுக்கான
அதிகாரிகளா அவர்களை உருவாக்கிட்டு வராங்க. இப்போ அந்த அதிகாரிலாம் உருவாக்கிட்டு வராங்கன்றீங்களா? யதார்த்தம் தானே. அப்படி இல்லைன்னா அவங்களால இந்த அரசுக்கு கூட நிற்க முடியாது. அவங்களால ஏதாவது ஒரு குற்ற வழக்கில் பணி நீக்கமோ அல்லது பணி இடை நீக்கமோ அல்லது லஞ்ச ஒழிப்புத்துறையால் அவர்கள் நடவடிக்கை எடுக்கப்பட்டு சிறைக்கு போகிற நிலைமை வருவாங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு அஜித்குமார்னு ஒரு பையன் கடந்த ஆட்சியில் போலீஸாரால் அடித்து இறந்தார். அப்போ விஜய் அவர்கள் நேரடியாக போய் அவங்களுக்கு ஆறுதல் கூறி இது உதவித்தொகைலாம் வழங்கிட்டு கடுமையாக திமுக அரசை விமர்சிச்சுட்டு வந்தாங்க. இந்த லாக்அப் டெத்துலாம் எப்படி, இதெல்லாம் தவறு, இது முழுக்க பொறுப்பு சிஎம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அப்போதைய சிஎம் அஜித்குமார் வீட்டுக்கு உடனடியாக ஃபோன் பண்ணி வருத்தம் தெரிவித்து அவங்களுக்கு உண்டான சில இதெல்லாம் செஞ்சார். இப்போ சபரீசன் ஒருத்தர் நாகர்கோவில் கிளை சிறையில் இறந்துருக்கார். இது வரைக்கும் விஜய் அவர்கள் ஒரு அறிக்கையும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல, அட்லீஸ்ட் ஒரு அமைச்சர்கள் கூட போய் பார்க்கல. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அஜித்குமார் படுகொலை என்பது அவர் ஒரு கோவிலினுடைய ஊழியர், கோவிலினுடைய பாதுகாவலராக இருக்காரு. அவர் எந்த ஒரு குற்ற செயலையும் ஈடுபடலை. ஆனால் குற்றம் பொய்யா ஒரு புகாரின் அடிப்படையில் குற்றம் சாட்டப்பட்டது. அப்போ அது முழுக்க 100% ஒரு அப்பாவி அப்படின்ற அடிப்படையில் வெளிப்படையாக தெரியுது. அந்த அடிப்படையில் அது ஆதரிக்க வேண்டிய கட்டாயம். இப்போ நீங்க சொல்லக்கூடிய சபரி என்பவர் ஒரு போதை வஸ்து விற்பனை சம்பந்தமாக வழக்கில் உள்ள போறாரு. அவருக்கு தன்னுடைய உடல் சூழ்நிலை காரணமாக மாரடைப்பு அப்படின்ற மாதிரி தான் ஒரு தகவல் வருது. அந்த அடிப்படையில் அவர் இறந்து போறாரு. அதாவது மாரடைப்புன்னு எங்கேயும் சொல்லியே அப்படிதான் விசாரணை சொல்றாங்க. பட் விசாரணை அறிக்கை 16 இடத்துல அவருக்கு அடி காயங்கள் இருக்குன்னு அறிக்கை கொடுத்துருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் 16 இடத்துல அவர் பிரேத பரிசோதனையில் 16 இடங்களில் அவர் உடம்புல காயம் இருக்குன்னு வந்திருக்கு. அதே நேரத்தில் போலீஸும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சக கைதிகள் அவர் தாக்கியிருக்கிறதா கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு முழு பொறுப்பு அந்த கிளை சிறையில் உள்ள 3 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் இப்போ நடந்திருக்கு. அப்போ அந்த போலீஸ் கண்ட்ரோலில் இருக்கிறது விஜய் அவர்கள். போலீஸ் கண்ட்ரோல், அதாவது சட்ட ஒழுங்கை முதல்வர் தான் கையில் வச்சிருக்காரு. அதில் மாற்று கருத்து இல்லை. நேரடியாக எந்த காவலர் தாக்கிறதாவும் நீங்க உங்களுடைய பதிவில் சொல்லலை. அதாவது உள்ள இருக்கக்கூடிய சக கைதிகளோட அவர்களுக்கு கலவரம், அந்த கலவரத்தில் காயம் ஏற்படுது. இப்போ அது கலவரம் இல்லை, கட்டி வச்சு அடிச்சிருக்காங்க. 2 தரப்பு நான் 10 பேரா மோதிக்கிட்டாங்க. இல்லை, அதாவது நீங்க கட்டி வச்சு அடிக்கிறதுன்றது அது சிறைக்கு போயிருக்கிறவங்க தான் தெரியும். இப்போ நான் போலீஸ் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இல்லை, பல்வேறு போராட்டங்களுக்கு நான் கூட சிறைக்கு போயிருக்கிறேன். சிறையில் ஒரு சின்ன இவ்வளவு பெரிய ஒரு துண்டு சீட்டை கூட கொண்டு போக முடியாது. அந்த அளவுக்கு பரிசோதனை பண்ணி தான் உள்ள அனுப்புறாங்க. அங்க எப்படி உங்களுக்கு அவ்வளவு பெரிய கயிறு கடிச்சு அவர் கட்டி நடந்திருக்கும். போலீஸ் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதாவது போலீஸ் அவரை தாக்கல, சக கைதிகள் அவரை லுங்கியோ ஏதோ சம்திங் வச்சு கட்டி வச்சு தாக்குறதுல அவர் இறந்துட்டாரு. போலீஸ் தான் இப்போ தகவல் சொல்லி எல்லா பேப்பர்லயும் வந்திருக்கு. இதுதான் சொல்ல வருது. நாங்க இப்படிதான் இதை சிலர் இதை பெரிதுபடுத்துறாங்க. ஆரம்பத்தில் அஜித்குமாருக்கும் உயிர் தானே, அதுல எல்லாருமே உயிர் தான். இப்போ குற்றவாளி என்ன நல்ல வேணாம், 2 பேருக்கும் போனது உயிர் தானே, அந்த குடும்பம் தானே போனது. சபரீசனை கோர்ட் நீ குற்றவாளின்னு சொல்லியே குற்றம் சாட்டப்பட்டவர் தானே அவரு. அது சரி தோழர். இப்போ அஜித்குமார் நேரடியாக காவல்துறை காவலர்கள் அடித்துதான் அது அந்த படுகொலை செய்யப்படுது. ஆனா இந்த நிகழ்வு அப்படி இல்லை. சபரீசன் அதே போல ஜெயில் வாசல் வச்சு அடிச்சிட்டாங்க. இல்ல ஒரு நிமிஷம். இப்போ இதுதான் பெரிதுபடுத்தப்படக்கூடிய விஷயம் சொல்ல வருது. ஆரம்பத்துல நீங்க என்ன சொன்னீங்க, கயிறு போட்டு கட்டினா நீங்க, அப்புறம் லுங்கி போட்டு கட்டலாம். அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் பெரிய பேப்பர்ல பார்த்தாலே தெரியும். மகிழ்ச்சி. அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கயிறு மற்றும் இந்த கைலிகள் இந்த மாதிரி இதை வச்சு கட்டி வச்சு தாக்குனதா தகவல். கயிறு போன்ற கைலிகளை பயன்படுத்துறாங்கன்றது தகவல். ஆனா கயிறுன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, இது ஏதோ திட்டமிட்டு சிறைத்துறையே அவங்களுக்கு கயிறு கொடுத்து இல்ல போலீஸ் சொன்னதான் நான் சொல்றேன். நானா போய் பார்த்தேன். இல்ல தோழர், அதாவது அவர்கள் சபரீசனுடைய இறப்பை போலீஸ் முதல்ல போலீஸ்னு வெளியில வரனால போலீஸ் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குது. இந்த மாதிரி தான் நடந்தது. அதாவது தான் பயன்படுத்தக்கூடிய ஆடையே எடுத்து கழிட்டு அது அவங்க தாக்குதல் நடந்திருக்கு. அவங்க கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட் தான் சொல்ல. 2 நாளைக்கு முன்னாடி இல்ல டிவில இதெல்லாம் போயிட்டு இருந்தது. பல காலங்கள்ல சிறைக்குள்ள கலவரமான சிறை காவலர்களா தாக்கப்பட்டோம். அது ஒரு கலவரம். நான் கேக்குறது சபரீசனுக்கும் மாறலையே, அப்படியே தானே இருக்கு. சக கைதிக்கும் சபரீசனுக்கும் அங்க கலவரம் ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை ஊனமுற்ற ஆளுன்றாங்களே. இல்ல ஊனமுற்ற ஆள்னா குற்றம் பண்ணக்கூடாது என்ன இருக்கா? அவர் எப்படி கலவரம் பண்ணிருப்பாரு? கலவரம் என்பது வாய் சொல்ல தகராறு வரலாம், கடஞ்சொற்களை பயன்படுத்தி இருக்கலாம். அதுக்காக அடிச்சு கொண்டுருவாங்க. நியாயப்படுத்தல தோழர். இது அரசு அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது போலீஸ் துறை சார்ந்து அதிகாரிகள் யாரும் அதை செய்யல. ஒரு சம்பவம் இப்ப எப்படி தெருல ஒரு விபத்து நடக்கிற மாதிரி அந்த ஒரு சிறைச்சாலையை ஒரு 10 பேரை சிறைக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க.
ஒரு திடீர்னு ஒரு அது கூட பிரச்சனை இது நடக்குது. சொல்லலாம் இல்லையா, அஜித் குமாரை கூட அடிச்சு கொள்ளணும்னு அடிக்கல, சும்மா 2 அடி அடிச்சாங்க உயிர் போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அது நேரடியாக காவல்துறை அடிச்சு கொள்ளுது. அததான் சொல்றேன், போலீஸ் கூட விளையாட்டுக்கு அடிச்சாங்க செத்து போயிட்டாரு சொல்லலாம். அதாவது இதுக்கு வித்தியாசத்தை நீங்க வந்து இல்ல அப்படி சொன்னா ஏற்புடையதா? அன்னைக்கு வந்து வித்தியாசத்தை மக்கள்கிட்ட காட்ட மாட்டீங்க. அவன் ஒரு சக கைதி, இன்னொரு மாற்று கைதியால அவங்களுக்கு தகராறு வருது, தகராறுல இருந்து போறாங்க. ஒரு ஜெயிலுக்குள்ள இருக்கணும், பாதுகாப்பு யார் சார் தரணும்? காவல்துறை தான் தரணும். ரவுண்ட்ஸ் போயிட்டு தானே இருப்பீங்க. ஆமா, கண்டிப்பா போகதான் செய்யும். கிட்டத்தட்ட ஒரு 2000 கைதி இருக்காங்க ஒரு ஜெயில், பெரிய ஜெயிலுன்னா அதுக்கு ஈக்குவலா ஒரு 600-700 போலீஸார் அங்க உள்ள பாதுகாப்பு ஷிஃப்ட் முறையில இருப்பாங்க. ஆமா, இது சப் ஜெயில். சப் ஜெயில் எப்படி இருக்குன்றது நீங்க போராட்ட காலத்துல உள்ள உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா ஆண் கத்துனாலே வாசல்ல கேட்கும். இந்த பக்கம் ஒரு 20 ரூம் இருக்கும், இந்த பக்கம் ஒரு 20 ரூம் இருக்கும். ஆமா, வார்டன்லாம் கொஞ்சம் கூப்பிடுற தூரத்துல தான் இருப்பாங்க. ஆமா, குரல் கொடுத்தா கேட்கும். அப்போ வந்து ஒரு உயிர் போற அளவுக்கு ஒருத்தர் அடிக்கிறாங்கன்னா அவன் எந்த அளவுக்கு கத்திருப்பான்? இல்ல இல்ல, அதாவது 24 மணி நேரம் காவலர் வந்து அந்த வாயில் சாவியை கையில வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. வார்டன் கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிடுவாங்க. இப்படி ஒரு சத்தம் கேட்ட உடனே போய் வார்டன் கிட்ட வாங்கிட்டு வந்து அதை மீட்கிறதுக்கு எப்படி பார்த்தாலும் 10 நிமிஷத்துல 1/4 மணி நேரம் ஆகும். ஒரு 10 பேர் ஒரு கைதி இருக்கிறான், நீங்க ஏற்கனவே ஒத்துக்கலாம். இந்த ஆட்சியில ஜெயிலுக்குள்ள கூட பாதுகாப்பு இல்லைன்னு ஒத்துக்கலாம். அப்படிலாம் இல்ல. மாற்றுத்திறனாளி குற்றவாளி அவங்க கிட்ட எங்க நேர்மை இருக்கும், அவங்க கையில எங்க ஒழுக்கம் இருக்கும், அவங்களை ஒழுக்கம் படுத்துறதுக்கு தான் சிறையில வச்சிருக்கிறோம். சிறையில வைக்கிறவங்க அத்தனை பேரும் குற்றவாளி இல்ல சார். கோர்ட்டு தீர்ப்பு சொன்னாதான் அவன் குற்றவாளி. குற்றம் சாட்டப்பட்டவர் தானே. ஆமா, குற்றம் சாட்டப்பட்டவருக்கும் குற்றவாளிக்கு வித்தியாசம் இருக்கு தோழர். அது வேற தோழர். அதுக்காக வந்து அதுல 100க்கு 100 பேர் நிரபராதிகளா? இல்ல இல்ல, குற்றம் சாட்டப்பட்டவர்னாவே ஏதோ ஒரு ரோட்ல போட்டு வெட்டுறான், சிசிடிவி கேமரா இருக்கு, எல்லாம் இருக்கு, ஜெயிலுக்கு போறான், கோர்ட்ல போய் ட்ரையல் போகும்போது நேரடியா பார்த்த சாட்சி இல்லைன்னு சொல்லி கேஸ் அக்யூட்டல் ஆகுது. ஆனா அப்ப அவனை நீங்க வந்து முதல்ல குற்றவாளின்னு சொல்றீங்க, குற்றம் சாட்டப்படுறாரு, கோர்ட் விடுதலை பண்ணோன்னு அவர் என்ன சொல்றீங்க? நிரபராதின்றீங்க. ஆமா இல்லையா? ஆனா சராசரி ஜெயில உள்ள அத்தனை பேரும் குற்றவாளி கிடையாது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தான். தண்டனை கைதிகள் வேற, குற்றம் சாட்டப்பட்ட விசாரணை கைதி வேற. அதெல்லாம் உண்மைதான் தோழர். சிறைக்குள்ள போறவங்க அத்தனை பேரும் புத்தர்களும் இல்ல, சிறைக்குள்ள இருக்கிறவங்க அத்தனை குற்றவாளி இல்ல. அதுதான் சொல்றேன். சக மனிதர் நம்ம வந்து மக்களோட மக்களா இன்னைக்கு வீதியில போறோம், அதுக்கும் சிறைக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? எதுக்கு? சக மனிதர்கள் வீதியில போறோம், பழகிறோம், ஒரு உணவகம் போறோம், அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் சிறைச்சாலையில இருக்கக்கூடிய மக்களுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? வித்தியாசம் என்பது அவன் குற்றம் சாட்டப்பட்டவன் ஒரு தவறு பண்ணிட்டு உள்ள போறான். எவ்வளவு பேர் தவறு பண்ணிட்டு வெளியில இருக்கான். தவறு பண்ணிட்டு உள்ள போறான். போலீஸ் சொல்றாங்க அவர் அந்த தவறு அவர் தான் தோழரும் அதுதான் உறுதி சார். அப்போ அவங்க சக மனிதருக்கு அவங்களுக்கு வித்தியாசம் இருக்கு. அதனால குணாதிசயங்கள் என்ற அடிப்படையில அவங்களுக்கும் சக மனிதருக்கும் வித்தியாசப்படும். அவன் சக மனிதரா இருந்தாலும் குற்றம் சாட்டப்பட்டவரா ஆகிறான். அவன் குற்றம் சாட்டப்பட்டதுனால அவன் சிறைக்கு போறான். அப்ப அவன் சக மனிதருக்கு அப்பாற்பட்டவன். அதுக்கு முன்னாடி சக மனித ஊடகவியலாளர்கள் வந்து நீங்க தாவேக்காவை வந்து மக்கள் குறை சொல்றது எங்க வேலை இல்ல, ஒரு பிம்பத்தை உருவாக்குறீங்க. தாவேக்காவை குறை சொல்றது எங்க வேலை இல்ல. நீங்க வைத்த முன்னாடி ஆட்சியில் வைத்த குற்றச்சாட்டுகள் அது அத்தனையும் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒரு மாற்றுன்னு வந்தீங்க, நீங்க ஏதாவது செய்யணும். எங்களுக்கு வேலை வந்து விஜயை குறை சொல்வதோ விஜய் அரசாங்கத்தை குறை சொல்வதோ இல்லை. கடந்த ஆட்சியில நீங்க வைத்த அனைத்து குற்றச்சாட்டுகளும் இன்னும் ஷார்ட் அவுட் ஆகல, நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு நீங்க ஏன் இப்போ அஜித்குமாருக்கு குரல் கொடுத்த இவர் வந்து இதுக்கும் ஏதாவது குரல் கொடுத்தோ ஏதோ பண்ணிருக்கலாம் இல்லையா? அதாவது தங்களை பார்க்க வந்த 49 பேர் இறந்தவங்களுக்கு வந்து அரசு வேலை கொடுக்கும்போது தன் கண்ட்ரோலில் உள்ள காவல்துறையில ஒருத்தர் இறக்கும் போது அவங்க குடும்பத்தில் யாருக்காவது இல்ல, நீங்க இந்த அரசு வேலை கொடுத்ததுல வந்து தவறா பேசுறது தவறுன்னு சொல்ல வர. அந்த கடந்த கால அரசுல கள்ளக்குறிச்சி மது குடிச்சு இறந்தாங்க. மது குடிச்சு இறந்தவங்களுக்கு அந்த அரசு அன்றைக்கு 10 லட்சம் கொடுத்தது. ஒரு வகையில தவறுன்னு சொன்னாலும் கூட அந்த தவறை வந்து அரசு ஏத்துக்குச்சுன்றது அர்த்தம். அதாவது அரசு வந்து சட்ட ஒழுங்கை கையில் வச்சிருக்கக்கூடிய அரசு அந்த கள்ள மது விற்க விட்டதன் அடிப்படையில் அந்த மக்கள் இறந்துட்டாங்க. அதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு அந்த அரசு கொடுத்ததா தான் நம்ம அதை பார்க்கணும். அது தவறா இருந்தாலும் கூட 10 லட்சம் ரூபாய் கொடுத்தது தப்புதான். ஆனால் அதுல மாற்று கருத்தே இல்ல. அப்புறம் வீட்டுக்கு ஒருத்தன் படுத்திருக்கிறவங்க அனுப்பிச்சு விடுவாங்க, வீட்டுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும். தவறு என்பதை விட அரசாங்கத்துடைய தவறை ஒத்துக்கிட்ட நிகழ்வு அது. ஆமா, தன்னுடைய தவறை ஒத்துக்கிட்டாங்க அரசாங்கம். நானே சொல்றேன் தப்புதான். அதே போல இன்றைக்கு இந்த 41 பேர் உயிரிழப்புல யார் யாருக்கெல்லாம் அந்த தகுதி இருக்கா அவங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அதை வந்து இன்றைக்கு ஊடகமும் எதிர்கட்சிகளும் விமர்சிக்கிறீங்க. ஆனா இதே தொலைக்காட்சியில சம்பவம் நடந்த காலகட்டத்திலே நான் பேசியிருக்கிறேன். அன்றைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கும் போது இது காவல்துறையினுடைய கையாளகத்தனம். இந்த படுகொலை என்பது திட்டமிட்ட படுகொலை. அரசியல் காரணங்களுக்காக அங்க ஒரு அரசியல் தலைவர் அவர் பார்க்க பெருந்திரளான மக்கள் வராங்க, காலதாமதம், அதெல்லாம் நம்ம மாற்று கருத்து இல்லை. ஆனா இன்றைக்கு ஒரு கோவில் திருவிழால இப்போ கள்ளழகர்னு எடுத்துங்களேன். கள்ளழகர் வந்து மனு கொடுக்குறாரா? என்ன பாக்குறதுக்கு 1,00,000 பேர் வருவாங்க, நீங்க பாதுகாப்பு கொடுன்னு. கள்ளழகருக்கு எவ்வளவு வருவாங்கன்றது தீர்மானிக்கிறது உளவுத்துறையோட வேலை, காவல்துறையோட வேலை. ஒரு நட்சத்திர
அரசியல் தலைவர், மக்கள் நேசிக்கக்கூடிய அரசியல் தலைவர், பணநாயகத்தை எதிர்த்து ஜனநாயகத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய அரசியல் தலைவர். இந்த அரசியல் தலைவருக்கு எவ்வளவு பேர் கூடுவாங்கன்றத உளவுத்துறை திட்டமிட்டு இருக்கணும், காவல்துறை அதுக்கான பாதுகாப்பு கொடுத்திருக்கணும். காலதாமதம் ஆக ஆக அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிவிரைவு படை என்று சொல்லக்கூடிய ஏஆர் ஆர்ம்டு போர்ஸை வந்து அவர்கள் கூடுதலாக இறக்கி அந்த மக்களை பாதுகாத்திருக்கணும். அப்போ அன்றைய அரசு வந்து அந்த மக்களை வந்து பலி கொடுத்திருக்கு அரசியல் காரணத்துக்காக. விஜய் மூலமாக அவரு தானே வந்து அவரை பக்கம் தானே வந்தாங்க. விஜய்க்கு அவப்பெயர் ஏற்படுத்தணுன்ற ஒரே காரணத்துக்காக அதுதான் இன்றைக்கு மக்கள் மனசை மாற்றுது. ஹிட்லர் போல ஆளுங்க கூட அப்படி யோசிக்க மாட்டாங்க. அப்படிதான் நடந்துச்சு. இல்ல ஏன்னா அந்த வண்டி நிற்கும் போது அன்னைக்கே போலீஸ் ஆஃபீஸர் தெளிவான ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்தாங்க. எத்தனை போலீஸ் ஆஃபீஸர் இருங்க, இந்த இடத்துல இருந்து இங்க போவாதீங்க, கூட்டம் அதிகமா இருக்கு அப்படி இல்ல தோழர். அதெல்லாம் வந்து போலீஸ் அப்பவே பல பேர் பேட்டி கொடுத்தாங்க. பல பேர் இதே விஜய் அவர்களே வந்து போகாதீங்கன்னு சொல்லக்கூடிய இடத்துல காவல்துறை இருக்கிறத விட அங்க மக்களை பாதுகாக்கிற இடத்துல காவல்துறை இல்லைல்ல இருக்கிறது. 500-1000 போலீஸ் தான் பாதுகாப்பு. தமிழ்நாடு காவல்துறை அவ்வளவுதானா? எல்லாத்தையும் அங்க கொண்டு போய் விட்டா மற்ற இடத்துல யாரு பாதுகாப்பு? ரேஞ்சுன்னு இருக்குல்லங்க, ஒரு காவல்துறை தலைவர் ஐஜி ரேஞ்சுன்னு இருக்குல்ல, அந்த ஐஜி மாவட்டத்துல காவலர்கள் இருக்காங்கல்ல, அதே இடத்துல இல்ல சார், அதே இடத்துல காவலர்கள் தான் தமிழ்நாட்டு அதே இடத்துல விஜய் பிரச்சாரம் பண்ணக்கூடிய அதே இடத்துல நீங்க 10,000 பேர் எடுத்து இறக்குறீங்கல்ல, அதே இடத்துல விஜய் பிரச்சாரம் பண்றதுக்கு 2 நாட்களுக்கு முன்பு எடப்பாடி பண்ணிட்டு போறாரு. அதே கூட்டம் தான் இருந்துச்சு. அன்னைக்கு எதுவும் நடக்கலையே. ஏங்க தெருவுலகிற விநாயகர் கோயிலுக்கும் வந்து கல்லழகருக்கும் வித்தியாசம் இல்லையாங்களா? என்னங்க தெரு பிள்ளையார போய் கொண்டு வந்து நீங்க கல்லகர் 2 போட்டோ ஒண்ணா பாருங்க, ஒரே கூட்டம் தான் இருக்கும். தெரு பிள்ளையார் நீங்க சொல்ற தெரு பிள்ளையாருக்கும் அதே கூட்டம் தான் இருந்துச்சு, இவருக்கும் அதே கூட்டம் தான் இருந்துச்சு. அது மக்களுக்கு தெரியும் தோழர். அதனுடைய மாற்றம் தான் இன்னைக்கு வந்து யாரு தெரு பிள்ளையாரு, யாரு கல்லழகர், யாரு இன்னைக்கு முழுமையா இன்னைக்கு யாரு அலங்கரிச்சிட்டு இருக்கிறாங்கன்றது மக்களுக்கு தெரியுது. முழுமையா கொடுக்கவே இல்லையே, கொடுக்க வைக்கல இல்லைங்க. ஏன்னா அதுவும் இதுவும் இப்ப நீங்க திமுக தான் காரணமா? கண்டிப்பா. அதாவது திமுக தன்னை தோற்று நாங்க ஆட்சிக்கு வர வேணாம், விஜய்க்கு 108 இடம் கொடுங்கன்னு சொல்லிட்டாங்களா? 108 இடம் இல்ல, விஜய்க்கு கிடைச்சிருக்க வேண்டிய 150 இடத்தை பறிச்சிருக்காங்கன்னு சொல்ல வரோம். அதாவது பேருந்து பயணத்துல ஒரு 5-6 மணி நேரம் போகக்கூடிய தொலைவில் இருக்கிற பகுதிகள்லாம் பெரும் வெற்றி. அதை கடந்து போகக்கூடிய இடங்கள் எல்லாம் வந்து குறிப்பா கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம் போன்ற மாவட்டங்கள்ல அந்த மக்கள் போதிய அளவில் போய் சேர விடாத அளவுக்கு அங்கெல்லாம் வெறும் 2000 ஓட்டு 3000 ஓட்டுல வாக்கு இழந்திருக்காங்க. அந்த வாய்ப்பை வந்து இழந்திருக்காங்க. திமுக கிட்டையும் திமுகவும் சில இடங்கள்ல 2000 ஓட்டு 1000 ஓட்டு ஒரு ஓட்டுல தான் தோத்து. அதான் தோல இங்க அப்ப இந்த பஸ்ல அங்க போடாம விட்டானோம். எல்லா இடத்துலயுமே திமுக தோத்துருக்க வேண்டியது. இந்த அவங்களுடைய பழைய பெருசாளி இருக்காங்க பாத்தீங்களா, பணத்துக்காக ஓட்டு போடுறவங்க, அவங்கள வச்சு ஓட்டு வாங்கிட்டாங்க. இளைஞர்கள் ஓட்டு போய் தாவேக்காக விழுந்துடக்கூடாதுன்றாங்க. ஏன்னா இளைஞர்கள் இன்னைக்கு எல்லாமே நாடு கடந்து புலம் போயிருந்து மாநிலம் கடந்து நாடு கடந்து வேலை செய்யறான். அவன் வேலையெல்லாம் விட்டுட்டு ஓட்டுக்கு 1000 ரூபாய் வாங்கினது போய் ஓட்டுக்கு ₹1,00,000 செலவு பண்ணி ஓட்டு போட வந்த வரலாறு இந்திய அரசியல் வரலாற்றுலயே இதுதான் முதன்மை. ₹1,00,000 செலவு பண்ணி வந்து ஓட்டு போட வந்தான். 16 பேர் தெரியுமா? ஆனா ஒரு நிமிஷம், அந்த ₹1,00,000 செலவு பண்ணி ஓட்டு போட வந்தவன ஓட்டு போட விடாம பண்ணது திமுக அரசு. அதனால 108 150 ஆக வேண்டியது 108 நிறுத்தி வைக்கப்பட்டது. அதுதான் விஷயம். அப்போ ஒரு 23 இடம் திமுக ஒரு 1000 ஓட்டுல தோத்துச்சு. இதே மாதிரி பஸ்ல போகாம போடாதனாலதான் திமுக தோத்துருக்கோ? திமுக வாக்கே இல்ல தோழர். அவங்க பணம் கொடுக்காத வாக்கு வாங்கிட்டாங்க உங்களால சொல்ல முடியுமா? எவ்வளவு ஓட்டு வித்தியாசம் வாக்கு கொடுத்து வாங்கினாங்க உங்களால சொல்ல முடியுமா? விஜய் அவர்களுக்கும் திமுகவும் எத்தனை லட்சம் ஓட்டு வித்தியாசம்? நீங்க சதவீதம் எல்லாம் பேச வேண்டாம் தோழர். 233 தொகுதியில நின்ற விஜய்க்கும் பணமே 171 இடங்கள்ல நின்ற திமுகவும் ஓட்டு வித்தியாசம். ஒரே விஷயம் தோழர், பல விமர்சனங்கள் இருக்கு. சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னே தெரியாது, முகமே தெரியாது. முகமே தெரியாத ஒரே ஒரு ஒற்றை தலைவருக்காக விஜய்க்காக வாக்கு போட்டாங்க. காந்தியை பார்த்து போடல, விஜயை பார்த்து போட்டாங்க. காந்தியை விட பெரிய ஆளு. ஆமா, இன்னைக்கு அந்த காந்தியை விட பெரிய ஆளு. எந்த காந்தியை விட? கையில வச்சிருக்க காந்தியை தீர்மானிக்கல அரசியல். செலவே பண்ணல, செலவே பண்ணல. மக்களை போய் சந்திச்சாங்க, வாகனங்கள்ல போய் பரப்புரை பண்ணாங்க, முடிஞ்ச அளவுக்கு தொண்டறிக்கை கொடுத்தாங்க. இளைஞர்களா இருக்க சேலத்துல ஒருத்தர் பேசின வீடியோ வந்திருக்கு, நீங்க பாத்துருப்பீங்க. என்ன பேசுறாங்க? 1500 ஒரு ஆளு கொடுத்துருக்கோம், அப்படி இருந்து கூட ஓட்டு சதவீதம் குறைஞ்சு போச்சு. 1500 ஒரு ஆளு கொடுத்துருக்கோம் பூத்து செலவுக்கு. அதாவது ஓட்டுக்குன்னு தான் பேசுறாரு. அதெல்லாம் சும்மா தலைவர். அதாவது நம்ம இதுதான் பெரிதாக்குறோம். அப்ப நீங்க பேசுனது பெரிதாகவே கூடாது. திமுக பேசுனா நீங்க பெரிதாக்குவீங்க. பூத் ஏஜென்ட் இருக்காங்க, பூத் ஏஜென்ட்டுக்கான உணவு அவர்களுக்கான செலவினங்கள் இருக்கும். சார் அவர் அப்படி சொல்லவே இல்லை சார். நீங்க அப்படி திருச்சிங்கன்னா ஒண்ணும் பண்ண தோழர். ஒவ்வொரு வாக்காளருக்கும் பிரிச்சு கொடுத்துன்னு சொன்னாரு அவரு. ஆமா, அப்படிதான் சொன்னீங்க. என்ன தோழர் வீடியோ உங்களுக்கு நான் முடியறதுக்குள்ள எடுத்து காமிக்கிறோம். காட்டு அவ காமிச்சா ஒத்துப்பீங்களா? எல்லா தொகுதிக்கும் காசு கொடுத்துருக்காங்க. மக்கள் அரங்கத்துல காட்டுங்க, என்கிட்ட காட்டுறதை விட நீங்க தானே இல்லன்றீங்க. மக்களுக்கு தெரியும், நிறைய யூடியூப்ல எல்லாம் பார்த்துட்டாங்க. யூடியூப்ல எல்லாமே வர்றதும் உண்மை இல்ல, யூடியூப்ல வர்றது அத்தனையும் பொய்யும் இல்ல.
எல்லாமே திரிக்கப்பட்டது தான். நீங்க வந்து உண்மையும் இல்லை பொய்யும் இல்லைன்னா அப்போ உண்மைதானே? எது உண்மையும் இல்லை பொய் இல்லைன்னா அந்த வீடியோக்கு என்ன அர்த்தம் சொல்லலாம்? அதாவது ஏதாவது ஒரு தன்னுடைய தேர்தல் பணியாளர்களுக்கு அவர் ஒரு வாகன பரப்புரைக்கு ஒரு வாகன செலவுக்கு கொடுக்கறது என்பது யதார்த்தம். அப்படி அதுக்காக தான் தேர்தலுக்கு இவ்வளவு செலவுன்றதுல தேர்தல் கணக்கு கொடுக்குறாங்க. அந்த 1500 50 பேர் கொடுத்தாருன்னு வச்சுங்க, 75,000 ரூபாய் தேர்தல் செலவு கணக்குல அந்த கணக்கு வரப்போது. நீங்க அதை வாக்காளர் கொடுத்தாருன்னு தெரிகிறீங்க பாத்தீங்களா? வாக்காளருக்கு தான் கொடுத்தேன்னு சொன்னார். இனி 2 திராவிட கட்சிகள் தாவேகா தலைவர் இருக்கும் வரை இந்த மண்ணில் வாய்ப்பே இல்லை. அது நீங்க சொல்றீங்களா? மக்கள் சொல்றாங்க. மக்கள் இடைத்தேர்தலே தெரிய போகுது. என்னன்னு பார்க்கலாம் தோழர். பார்ப்போம். ஏன்னா ஆட்சிக்கு வந்தோன்னு ஒரு கையெழுத்து போடுவேன்னாரு. உடனடியாக கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் பேருந்து மற்றதுக்கெல்லாம் அடுத்தடுத்து உடனே கையெழுத்தினார். பட் எதுவுமே நடக்கல. டைம் கொடுக்கலாம்னு வச்சுங்க. ஆனால் திமுகவுடைய திட்டங்கள் அப்படியே பேர் மற்றும் மாற்றி நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ஒன்றும் பெருசா இல்லையே. அப்போ அந்த திட்டத்தை அவர் அக்செப்ட் பண்றாரு தானே அர்த்தம். அதுல மாற்று கருத்தே இல்லையே தோழர். 60 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தி அவர்கள் ஊழலையும் நடத்தி ஏதோ மக்கள் கிட்ட தன்னை தக்க வச்சுக்கணுன்றதுக்காக ஏதோ 1-2 மக்கள் நல்ல பணி செஞ்சிருக்கிறாங்க. இந்த பேருந்து, இந்த இலவச உணவு, அம்மா உணவகம் போன்ற திட்டங்கள்லாம் இதுல இருந்து நம்ம கூடுதல் படுத்தணுமே தவிர இருக்கிறத நிறுத்தக்கூடாது. ஆனா கூடுதல் பண்றதுக்கான திட்டமிடல் நடந்துட்டு இருக்கு. இப்போ குறிப்பா பாத்தீங்கன்னா முழுவதுமாக 100% ஊழலை தடுக்கிறதுக்கு தான் இந்த ஆட்சியுடைய நோக்கம். இப்போ உணவுத்துறை அமைச்சர் பாத்துங்க, ரேஷன் பருப்பு போன ஆட்சியில வந்து 70 ரூபாய்க்கு வாங்க வேண்டியதை 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அன்னைக்கு சந்தை மதிப்பே 100 ரூபாய் இல்லை. ஆனா இவர்கள் 100 ரூபாய் வாங்கியிருக்காங்க. இதை போன்று இன்னைக்கு எல்லாமே வந்து அரசு கஜானா கொண்டு வரப்படுறதுக்கான திட்டங்கள் தேடிட்டு போயிட்டே இருக்காங்க. அதை நோக்கி கனிமொழித்துறை எடுத்துங்க. கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில பட்ஜெட்ல இறுதி 5 ஆண்டுகளுக்கு பிறகு இதே இடத்துல நான் உட்காந்து உங்கள்கிட்ட பேசுறேன். அவர்கள் கடந்த ஆட்சி காலத்துல அவர்கள் கணக்கு காட்டியதை விட 10 to 15 மடங்கு கூடுதல் வருவாய் இருக்கும். மடங்கு, அதாவது 100 கோடினா 1000 கோடி, 1000 கோடினா 10,000 கோடி. அந்த நோக்கி ஊழலற்ற ஆட்சி. ஒவ்வொரு துறை அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் முதல்வர்களுடைய அறிவுரை என்னன்னா, ஒரே ரூபாய் லஞ்சம் இல்லாத கொண்டு போங்க. ஆனா ஒரே நாள்ல மாற்றம் ஏற்படுத்த முடியாது. இது வந்து கேன்சருக்கு வந்து ஒரு களிம்பு, அதாவது ஒரு தைலம் மேல தடவி இறுதி கிளியர் பண்ண முடியாது. அந்த அவயத்தை எடுத்துட வேண்டியதுதான். எடுத்தாலும் செத்து. அதாவது இப்போ கையில கேன்சர், அந்த கையை எடுத்துட வேண்டியதுதான். இறுதி கட்டம்னா கை இல்ல, உடம்பு ஃபுல்லா பரவி. அப்படி இல்ல, அதாவது அந்த கைக்கு இறுதி கட்டம். அது போல இது வந்து ஒரு தைலம், அதாவது களிம்பு தடவி இதை சரி பண்ண முடியாது, மாத்திரை கொடுத்து சரி பண்ண முடியாது. ஆனா இப்ப அதுக்கான முயற்சி போயிட்டு இருக்குது. ஒரு காலகட்டம் வரும்போது அதை 100% ஒழிச்சு பிறகுதான் அப்பதான் அந்த ரிலீஃப், அதாவது அந்த நோயினுடைய தாக்கம் இல்லாத நிம்மதியை மக்கள் உணரும் போது அந்த இலவசம் எல்லாம் கடந்து நல்லாட்சின்றத மக்கள் உணர்வாங்க. அதுக்கு ஏறக்குறைய இன்னும் 6 மாதத்துல இருந்து 1 வருடம் தேவைப்படுது. அதுக்கப்புறம் உண்மையான மக்களாட்சி இதுதான் அப்படின்றத மக்களாட்சி இல்ல, இவ்வளவு நாள் நடந்த மக்களாட்சி இல்ல. அதை கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா மாத்திட்டு வர 6 மாசத்துக்கு அப்புறம் தானே மக்களாட்சி முழுமையா உணர்வாங்கன்னு சொல்ல வரேன். முழுமையா வந்து ரிலீஃப் கிடைக்கும். அதாவது ஊழலையும் அதுல ஒரு நோயோட சிகிச்சையில இருக்கும் தோழர். நோய் முழுவதும் தீர்றதுக்கு மருத்துவர்கிட்ட போன அன்னைக்கே தீர்ந்துராது. இவர் அப்படி ஒரு அந்த கேன்சருக்கான மருத்துவரா இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு ஆட்சி கட்டில உட்கார்ந்துருக்காரு. ஆட்சி அதிகாரத்துல உட்காந்து ஒவ்வொரு துறையா ஊழலை சைடில் உள்ள சின்ன சின்ன பயிற்சி டாக்டர்கள்லாம் 1,30,000 லஞ்சம் வாங்கி மாட்டி கச்சை விட்டு போயிட்டு இருக்காங்களா? அதுக்கு என்ன அவர் நேற்று தானே அவர் திமுக வந்தவர். அப்ப லஞ்சம் வாங்கினாருன்னா அவர் திமுக வந்தவர், லஞ்சம் வாங்காம இருந்தா பரம்பரையா திமுக. இதே ஊடகம் இருந்தாலும் உங்க பத்திரிகைகள் தானே சொல்லுது தோழர். அவர் தன்னை நல்லவருக்கு வர தொண்டர்களை ஏத்துக்க வேண்டியது என்பது அரசியல் கட்சியினுடைய மாண்பு. அவர் தவறு பண்ணாரு போது இன்னமும் அவர் அந்த இடத்துல இருக்கிறாருன்றதை உணர்ந்து நம்ம அப்புறப்படுத்துறோம். அதே நேரத்தில் அமைச்சர் கீர்த்தனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல்ல போயிட்டு ஆங்கிலத்திலேயே ஒரு தமிழ் வழி கல்வி பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு ஒரு ஆங்கிலத்திலேயே பேசுறதும், அந்த பிள்ளைங்கள்ட்ட சில விஷயங்கள் கேட்குறதும், அதுக்கப்புறம் கடைசி பெஞ்சு அவங்களுக்கு வந்து ஒன்றும் தெரில, நீங்கள் வந்து ஆங்கிலம் நல்லா சரளமாக கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்டு பெரிய சர்ச்சையாகி அதை அவங்க ரீல்ஸ் மாதிரி வீடியோ எடுத்து போட்டதாக பல சர்ச்சைகள் போச்சு. நிறையா தலைவர்கள் கண்டனம் தெரிவித்தாங்க. நிறைய பேர் அதை வந்து அவங்கள கண்டித்தாங்க. அதே நேரத்தில் முதல்வரும் ஒரு அறிக்கை விட்டார், இனி யாரும் சம்மந்தம் இல்லாத மற்ற இடத்துல போய் யாரும் கேட்காதீங்க, ரீல்ஸ் போடாதீங்கன்ற மாதிரி ஒரு கண்டித்தார். அதுக்கப்புறம் இப்போ கீர்த்தனா அவர்கள் எங்கேயும் போகிற மாதிரி தெரியல. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதாவது அமைச்சர் கீர்த்தனுடைய நோக்கம் வந்து அந்த குழந்தைய வந்து காயப்படுத்தணுன்றது அல்ல. அதாவது இன்றைக்கு தனியார் பள்ளிகள் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய கல்லூரி வளாகத்துக்கு முன்ன பெரிய பெரிய பதாகைகள் இருக்கும். அந்த பதாகைகளில்
சில குழந்தைங்களோட படம் போட்டு அவர்கள் அதிக மார்க் எடுத்தாங்க அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போது அந்த குழந்தைகள் பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் அந்த பள்ளியில் படிக்கும். அப்போ இந்த குழந்தைகள் மட்டும்தான் நல்ல குழந்தைகள், மீதி எல்லாம் தவறான குழந்தைகளா? தன்னுடைய பெருமையை தம்மட்டம் அடிக்கிறது. தன்னுடைய பெருமைனா அந்த கல்வி நிறுவனம் வந்து இந்த ஒரு 10 குழந்தை நல்லா படிச்சுட்டா என் பள்ளியினுடைய கிரேட் ஏறி போச்சு, எல்லாரும் 50,000 கட்டணம் வாங்குறாங்கன்னா நான் 1 லட்சம் கட்டணம் வாங்கணுன்றதுக்காக தன்னை அடையாளப்படுத்திக்கிறதுக்காக அந்த குழந்தைகளை பயன்படுத்துகிறாங்க. அதே போல தான் தோழர் கீர்த்தனா அமைச்சர் அவர்கள் என்ன கேட்டாங்கன்னா, இந்த குழந்தைக்கு சரியான கல்வி நீங்கள் கொடுக்கல. அந்த கல்வி கொடுக்காதது தவறு யாருன்னா அந்த பள்ளியினுடைய ஆசிரியரும் பள்ளியினுடைய நிர்வாகம். அது அரசு பள்ளியாக இருந்தாலும் கூட அந்த நிர்வாகத்தினுடைய குறையை சுட்டி காட்டுறதுக்காக தான் அந்த குழந்தைகிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுத்து அந்த ஆங்கில புலமை இருக்கான்றது அந்த வயதுக்கேற்ற இப்போ கூட குறைச்சி அந்த குழந்தை சொல்லியிருக்கலாம். இதை உணர்த்துறது வந்து குழந்தைய உணர்த்துறதுக்காக இல்லை, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர், அந்த தலைமை ஆசிரியருக்கு இந்த அரசு உங்களுக்கு அனைத்து சலுகைகளும் கொடுக்குது, நல்ல சம்பளம் கொடுக்குது, நல்ல கட்டிடங்கள் கொடுத்துருக்குது, இந்த சூழல் எல்லாம் இருந்தும் கூட நீங்கள் மாணவர்களுக்கு சரியான கல்வியை நீங்கள் வந்து கொடுக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான். ஆனால் இன்றைக்கு எல்லாரும் ஒரு கைபேசி வச்சுக்கிறாங்க, செல்ஃபோனு, எல்லாரும் ஊடகவியலாளர் தான். இங்கே நீங்கள் தொலைக்காட்சி நிறுவனம் நடத்துகிற நீங்களும் ஊடகவியலாளர் தான். ஒரு கைபேசி வச்சுக்கிறவங்களாம் இன்றைக்கி அணைச்சி வச்சுக்கிற மாதிரி தெரியுது அந்த தொலைபேசி. ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஒரு வீடியோ ஓட்டுக்குது. அந்த மாதிரி கோட்டர் குழுங்க எடுத்து ரீல்ஸை போட்டால் அவர்கள் என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் ஒரு பாடம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இனிமேல் வந்து துறை சார்ந்த நிகழ்வுகளுக்கு மற்றவர்களை வந்து அழைச்சிட்டு போகிறத குறைக்கணும். அதே போல் 100க்கு 100 வந்து இது மக்களுக்கு இதை தெளிவுபடுத்துகிறேன் நான். அந்த தோழர் அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் அந்த மாணவியை குற்றம் சாட்டியதல்ல, அந்த ஆசிரியரையும் அந்த பள்ளி நிர்வாகத்தையும் குற்றம் சாட்டி அழுத்தம் கொடுத்து நல்ல உயர்கல்வி, தனியார் நிகரான கல்வியை வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கும் கொடுங்கன்றதனுடைய வெளிப்பாடு தான் அது. ஆனால் பெரிதாக்கப்பட்டது. இல்லை, அதே நேரத்தில் அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் பேசிய ஒரு நிகழ்ச்சியில் பேசல ஆங்கில வார்த்தையே கிராமர் மிஸ்டேக் இருக்குன்னு வலைதளங்கள்ல நிறைய போட்டிருந்தாங்க. இவங்களே தப்பா ஆங்கிலம் பேசுறாங்க. எல்லாமே யாரும் பிறப்பால் வந்து ஆங்கிலேயர் அல்ல, அவங்களே தப்பா பேசும்போது அந்த குழந்தைய போய் நீ தப்பா பேசுறது, குழந்தை தப்பா பேசுறது அவங்க நோக்கம் அல்ல. குழந்தைக்கு நல்ல கல்வி கொடுங்கன்றது தான் ஏற்கனவே சொன்னதுதான். அதாவது அந்த கல்வி நிர்வாகத்துக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. கடந்த ஆட்சியில நான் முதல்வன் திட்டத்துல 58 பேர் IAS IPSல படித்து முடித்து பாஸ் ஆனாங்க. இது வந்து தமிழக அரசில் தமிழ் வழி கல்வியில் அரசு பள்ளிகளில் படித்தவர்களுக்கு முன்னுரிமை. அப்போ அந்த பேசிக்கான படிப்பு இல்லாமல் அவன் வந்து 1ஆவதுலேருந்து தமிழ் வழி கல்வியில் தான் படிச்சிருக்கான். அதனால தான் அவன் அந்த இதில் எலிஜிபிள் வரான். அப்போ 58 பேர் அந்த UPS IPS IRS இதில் வந்து வெற்றி பெறும்போது அப்போ அந்த பேஸ் பண்ண ஸ்ட்ராங்காக இருந்தனால தான் 58 பேர் அதில் வந்திருக்காங்க. அப்போ நம்ம ஏதோ ஒரு ஸ்கூலில் போயிட்டு நம்ம போய் கேட்குறது வந்து அந்த டீச்சரை வந்து நீங்கள் வந்து சரியாக சொல்லிக் கொடுங்க அப்படின்றது வந்து ஏற்புடையது. அதாவது ஆங்கிலமும் ஒரு மொழி பாடம் இருக்குது. கண்டிப்பா ஆங்கிலம் வந்து இருக்குது, நமக்கு இது கிடையாது. ஆங்கிலம்ன்றது ஒரு மொழி பாடம் கட்டாயம் கிடையாது. ஆனா அதுலயும் மக்களை வந்து மாணவர்களை வந்து தேர்ச்சி எந்த அளவுக்கு நீங்க கொண்டு வந்திருக்கீங்க, அவங்கள அதுல அந்த கல்வி எந்த அளவுக்கு நீங்க அவருக்கு சிறப்பாக கொடுத்துருக்கிறீங்கன்றத ஆய்வு பண்ணாங்க. அவ்வளவுதான். அதான் சார், அதை வந்து நம்ம அந்த மொழியை தூக்கி பிடிக்கணும்னு அவசியமே இல்லையே. தூக்கி பிடிக்கிறேன்னு கட்டாயம் தமிழ்ல ஒரு 10 வார்த்தை கேட்டுக்கலாமா? அவங்க ஒரு திருக்குறள் சொல்லுங்க, இது சொல்லுங்க, இலக்கணத்துல ஏதாவது சொல்லுங்க, அந்த மாதிரி கேட்டுக்கலாம். இன்னமும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மட்டும் பேசினாலும் எதிர்ப்பு கிடையாது. இல்ல அது ஆங்கிலம் பாடம் இருக்குது. இப்ப அறிவியல் மட்டும் பேசினா எதிர்ப்பு கிடையாதுன்னு சொல்லல. இப்போ அறிவியல் பாடம் இருக்கு, கணக்கு பாடம் இருக்கு. ஏன் கணக்குல கேட்கலன்னு வரல இன்னைக்கு கேள்வி. ஏன் அறிவியல் பாடத்துல கேட்கல? ஏன் தமிழ்ல கேட்கல? தமிழ் அழிஞ்சுக்கிட்டே வருது. அதனால அந்த தமிழை யாகப்படுத்துறதுக்காக கேள்வி. தமிழை ஊக்கப்படுத்துங்கன்னு சொல்லுங்க. அதுக்காக ஆங்கிலத்தை வந்து நல்லா கொடுங்கன்னு சொன்னது தவறு. இதுதான் திரிக்கிறதுன்றது. இதுதான் திரிக்கிறது, திரிப்புவாதம். சார், இது பிரிவுவாதம் கிடையாது. நீங்க அந்த வீடியோவை முழுமையா பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இல்ல, தாவேக ஆதரவாளர்னால வேற வழி இல்லாம முட்டு கொடுத்துட்டீங்க. பட் ஆனா நீங்க நடுநிலையர் ஆகும்போது தீனன் சார் என்ன பண்ணுவாருன்னா எப்படி கேட்பாங்க, இருக்கிற உண்மையை பேசினா முட்டு. அதே தானே சார் நீங்க மத்தவங்களுக்கு சொல்றீங்க. யாருக்கு சொன்னோம்? மத்த கட்சிக்காரங்க ஏதாவது சொன்னா அவங்களுக்கு முட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு. மத்த கட்சிக்காரர் எவ்வளவு நாள் அவங்களுக்கு அனுபவம் இருக்கு? அரசியல் அனுபவம் எவ்வளவு நாள் இருக்கு? ஆட்சி காட்டுல 60 ஆண்டுகளா இருக்காங்களே, இப்பதான் வந்திருக்கிறோம். எப்படி வந்து எப்படி சொல்ல வர்றது, இந்த கூட்டத்தின் மத்தியில எப்படி பயணம் பண்றதுக்குன்னு இப்பதான் கத்துக்கிறாங்க. என்ன கத்துக்கிறாங்க? அவங்க கையில வந்து உண்மையான அரசியல்வாதிக்கான எந்த ஒரு செயல்பாடு இல்லை. சக மனிதர்கள் மாதிரி. ஏன்னா நேற்று வரலையே சாமானியர்களாக இருந்தவங்க தான் இன்னைக்கு பல அமைச்சர்கள் வீடு, குறிப்பாக நான் பேர்லாம் சொல்லக்கூடாது, இன்னமும் அந்த 200 சதுரடி 300 சதுரடி வீட்டில் இருக்கிறாங்க. ஆனால் அந்த அந்த வீட்டை சுற்றி 10 கார் இருக்குது, அரசாங்க கார். அந்த அளவுக்கு அடித்தட்டு மக்களை இன்னைக்கு அமைச்சராக கொண்டு போய் உட்கார வச்சிருக்காரு தவிக தலைவர். அப்படின்னும் அவர் சாமானிய மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பார்வை தான் அவங்களுக்கு இருக்கும். திட்டமிட்டு யாருக்கிட்ட எப்படி பேசணும்,
அப்படி ஒரு திட்டமிட்டு பேசுற அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நடிக்கிறதுக்குலாம் அவங்களுக்கு தெரியாது. யதார்த்தமா போறாங்க. யதார்த்தமா போறத நம்ம அரசியல்வாதிகள் கூர்ந்து கவனிச்சு குற்றம் குறை கண்டுபிடிக்கிறத நம்ம அமைச்சர் ஆயிட்டோம்னா அது வந்து ரொம்ப கரெக்டா ஒரு விஷயமும் நம்ம பார்த்து செய்யணும். ஏன்னா எதிரி கட்சிகள்னு ஒருத்தவங்க வாட்ச் பண்ணிட்டே இருப்பான். இவங்க நீங்கள் பண்ணுற குறைகளோ நல்லது பண்ணால் ஓகே, கெட்டது பண்ணோம்னா டக்குன்னு அதை வந்து இன்னைக்கு இருக்கிற மீடியா சமூக வலைதளம் இதுவரையிலும் எந்த ஊழல் குற்றச்சாட்டுன்னு சொல்ல முடியல. இந்த மாதிரி வந்து அங்கே போய் கேள்வி கேட்டாங்க, அது கால் சொன்னீங்க பாருங்க, அவர் வெயிலில் நின்னாரு சொன்னாரு, இந்த மாதிரியான இன்னும் 60 நாளில் பண்ணியிருக்க மாட்டாங்களா? கொஞ்சம் நாளான பிறகு தானே வெளியே வரும். இல்லை 60 நாள்லயே வந்து இவ்வளோ பெரிய மாற்றத்தை மக்களுக்கு வந்து இல்லாத மாற்றணும். இன்னும் அந்த பெண் குழந்தைகள் சிறார் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் நடந்துட்டு தான் இருக்கு, கொலைகள் நடந்துட்டு தான் இருக்கு. ஒரே நாளில் 12 கொலைகள் நடந்திருக்கு, ஒரே நாளில் 11 பிள்ளைங்க செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் ஆயிருக்காங்க. இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. வேற என்ன மாற்றம்னு எனக்கு தெரியல. ஆனா அதே நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு. அதாவது அதை மாற்று கருத்து இல்லைன்னு சொல்ல, ஒரு சில விஷயங்கள், அதாவது இப்போ மருத்துவமனைகள்ல ஓபிசிடி வீட்டில இருந்தே என்ட்ரி போடுறது, அதெல்லாம் நல்ல விஷயங்கள். லைன்ல நிக்க வேணாம், அந்த மாதிரி சில விஷயங்கள் முயற்சி தோழர். இப்போ கல்வித்துறையில இந்த சிபிஎஸ்இ கல்விக்கு வந்து அந்த புதுப்பித்தலுக்கு 25 லட்சம் 50 லட்சம்ன்றத போய் இன்னைக்கு ஒரே ஒரு ரூபாய் கூட ஊழல் இல்லாத கொடுத்துருக்காங்க. ஆனா நீங்க கேள்வி கேட்பீங்க, கல்வி கட்டணம் குறைஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு. இல்ல, முதற்கட்டம் வந்து அரசு பணம் வாங்கல, பார்ட்டி ஃபண்ட் அரசு வாங்கல. அடுத்த கட்டம் ஆய்வுக்கு போவாங்க. என்னன்ட்டு கடந்த கால அரசுல, அதாவது கடந்த 2025 வந்து நீங்க எவ்வளவு கல்வி கட்டணம் வாங்கினீங்க, அன்னைக்கு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பார்ட்டி ஃபண்ட்ன்ற முறையில் இவ்வளவு நெருக்கடி இருந்தது, இவ்வளவு பணம் செலவு பண்ணீங்க, அது ஏழை மாணவர்களுக்கு அது கட்டணத்தை குறைங்க, அது படிப்படியா போறாங்க. இதுவே ஒரு மாற்றம் இல்லையா? இப்போ இதுல வந்து விஜய் அவர்கள் இந்த பார்ட்டி ஃபண்டை பத்தி பேசுறதுனால சொல்றேன். இதுக்கு முன்னாடி வந்து இவ்வளவு பேமெண்ட் வரும், ஒரு பார்ட்டி ஃபண்டுன்னு ஒன்று போயிட்டு இருந்துச்சு, அது இப்ப கஜானாக்கு வருதுன்னாரு. அப்ப பார்ட்டி ஃபண்டுன்றது என்ன? லஞ்ச பணம், மறைமுகமான லஞ்ச பணம். இப்போ கஜானாக்கு வருதுன்னா எங்க வருது? கஜானாக்கு வருதுன்னா நேரடியாக அவங்க அதை பயன்படுத்தும் போது மக்களுக்கு வரப்போகுது. இப்போ பார்ட்டி ஃபண்ட் ஊழல் பணத்தை வந்து கஜானா கொண்டு வரீங்களா? அதான் தோழர். இப்போ கனிம வளத்துறை பொறுத்தவரையிலும் 5% தான் மக்களுக்கு கணக்காட்டப்பட்டது. மீதி 95% ஒப்பந்ததாரராக இருக்கிறவர்களும் ஆட்சியாளர்களும் பங்கிட்டு இருக்கிட்டாங்க. இப்போ அதை படிப்படியா வந்து மாத்திட்டு வராங்க. நேரடியா வந்து எந்த ஒப்பந்ததாரருக்கும் இருக்கக்கூடாது, நேரடியாக அரசியல் நடத்தணும், யாருக்கும் வந்து மறைமுகமான பார்ட்டி ஃபண்ட் தேவையில்லை, விலை குறைக்கணும் மக்களுக்கு, அதை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. அந்த மாற்றம் என்பது ஒரே நாள் நிகழ்த்திட முடியாது. அப்படி நிகழ்த்திட்டா 100% தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கல்குவாரிகளும் கிரஷர்களும் இழுத்து மூட வேண்டும். அப்படி மூடிச்சுன்னா மக்களுக்கு அந்த கனிமம் கிடைக்காது. படிப்படியாக இருக்கிற அதிகாரிகளை வச்சுக்கிட்டு தான் ஏறக்குறைய 27 அதிகாரிகளை ஒரே நாளில் மாறுதல் ஏற்படுத்தியிருக்காங்க. ஆனா 38 மாவட்டத்தில் 27 மாவட்ட அதிகாரிகள் சுழற்சி முறையில் மாற்றி போட்டுக்கிறாங்களே தவிர, அவர் அங்கே நேற்று நேர்மை வந்திருப்பாரா? இங்கே வந்தோட நேர்மை ஆயிடுவாரா? முதற்கட்டமாக அவங்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்குறாங்க. அதுக்காக ஒரே நாளில் 20 அதிகாரிகளை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறதோ அல்லது டிஸ்மிஸ் பண்ணுறதோ பண்ணால் அந்த இடத்துக்கு யாரை வச்சு வேலை வாங்குறது? ஒரு அரசு இது வந்து ஊழலற்ற அரசு, உங்களை வந்து பார்த்துட்டு சும்மா இருக்காது. நீங்கள் லஞ்ச லாவணியை வாங்கிட்டு கனிம கொலையில் ஈடுபட்டீங்கன்னா அதை நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோன்ற ஒரு எச்சரிக்கை மணி அடிக்கிற வகையில் மாண்புமிகு TR பிரபு அவர்கள் இந்த மிகப்பெரிய ஒரு பணியிட மாறுதலை ஏற்படுத்தி ஒரு அச்சத்தை கொடுத்துருக்காரு. இதுதான் படிப்படியா மாற்றத்தை மக்களுக்கு. நீங்க சொல்றதுலயே ஒரு பதிலும் இருக்கு. இங்க ஊழல் செஞ்சு இருந்தவனை தூக்கி இன்னொரு இடத்துல போட்டு அங்க பண்ண மாட்டானா நீங்களே கேட்டீங்க. அப்புறம் எப்படி அவனுக்கு பயம் வரும்? ஊழலை ஆதரிக்கிறத காட்டுது. கனிம வளத்துறையில இருந்த அதிகாரியை தூக்கி வேற இதுல போட்டா அதுல பணம் பார்த்தோம், இதுல ஒண்ணுமே இல்லை, அதுல போட்டாங்க பயப்படலாம். இன்ஜினியரை கூட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போட முடியுமா? டாக்டரா இன்ஜினியர் கூட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போட முடியாது. ஆனா வந்து இன்ஜினியரிங் வேலை கனிம வளத்துறை அதிகாரின்றவன் அவன் ஜெனரல், அவன் வந்து எல்லா அந்த கனிம வளத்துறையை மட்டும் பார்க்க மாட்டான். பயாலஜிக்கல் படிச்சுட்டு வரவங்க சார். நான் சொல்றது அதிகாரிகள். நான் வந்து பேசிக்கா உள்ள போவேன். பேசிக்கா இல்லைங்கய்யா, ஜுவாலஜிக்கல் படிச்சவங்க தான் ஏடியாவும் ஏஜியாவும் இருக்க முடியும். இல்ல நான் சொல்றது வந்து இந்த ஆர்டிஓ இவங்கள தான் அங்க வந்து பர்மிஷன் இல்ல பர்மிஷன் கொடுத்தாங்கல்ல, அந்த அதிகாரிகளை தான் இப்ப மாத்தி போட்டிருக்காரு. இல்ல அவங்க அது வருவாய்த்துறை, இது வந்து கனிம வளத்துறையுடைய ஏஜி ஏடி, இவர்களை தான் பணியிட மாற்றம் பண்ணி அவங்களுக்கு இந்த அரசு வந்து ஊழலை ஆதரிக்கல, ஊழலுக்கு எதிரான அரசு, நீங்க அங்க பண்ண தப்பு இங்க பண்ணக்கூடாதுன்னு மாத்தி போட்டு முதல் கட்டுமா, அடுத்தது சஸ்பெண்ட், அடுத்தது டிஸ்மிஸ், அவ்வளவுதான். அவ்வளவுலாம் விட்டுருவோம். அமைச்சரை மாத்திர போறாங்க எல்லாம் சேர்ந்து. என்ன கையெல்லாம் கட்டி போட்டா என்ன பண்றதுன்னு யோசிப்பாங்கல்ல. நேரடியா அமைச்சர் முதல்வருடைய பார்வையில் இருக்காரு. முதல்வருடைய கட்டளைக்கு மணல் குவாரி எல்லாம் மூடி வச்சிருந்தாரு, இப்ப திரும்ப அதையும் திறக்கிறதுக்கு அறிவிச்சிருக்காங்க. இன்னும் எங்கேயும் மக்களுக்கு விநியோகிக்கல ஆர்டர் போட்டாங்கல்ல, உடனே அதுக்கு வந்து நிறைய தடைகள் வருது. அதாவது
லட்சக்கணக்கான ஆண்டுகளாக உருவாகினது மலை இன்னைக்கு காணடிக்கப்படுது. ஒரு மலையை வந்து வெடி வெடிக்கணும்னா வெடி வெடிக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய வனத்தில் இருக்கக்கூடிய பறவைகள் வந்து புலம்பெயருது, அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் அழிக்கப்படுது. பறவைகள் எப்போ புலம்பெயருதோ பறவைகளுடைய எச்சம் எங்கே இல்லை, இன்னொரு புதுசாக ஒரு வனம் உருவாகாது. அந்த மலையை உடைக்கிறதுக்கு லட்சக்கணக்கான லிட்டர் டீசல் எரிபொருள் தேவைப்படுது, லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணிகளை வச்சு தான் அந்த எம்சாண்டை தயாரிக்கிறாங்க. ஒரு பெரும் இயற்கை வளம் வந்து மலைகளால் சுரண்டடிக்கப்படுது. ஆனால் இயற்கையாகவே வருது மணல். இந்த மணல் எடுக்க வந்தால் பல்வேறு சமூக ஆர்வலர்கள் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் வீதிக்கு வந்து அது என்ன காரணமோ தெரியல. அடுத்த மழை வெள்ளம் வந்ததுன்னா திருப்பி மணல் வந்து சேரப்போகுது. ஆனால் அடுத்த மழை வந்தால் மழை வருமா? இல்லை அடுத்த காற்று சூறை காற்று அடிச்சா வந்து அப்படியே குமிஞ்சிக்குமா மலை? பல மலைகளில் வந்து நம்முடைய தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய முருகர்களும் சிவன்களும் அடித்து உடைத்து கற்களாக்கி ஜல்லிகளாக்கி வீடு கட்டப்பட்டிருக்கு. இதையெல்லாம் சமூக ஆர்வலர்ன்றவங்க கேள்வி கேட்கறது இல்லை. ஆனால் இந்த அரசு தரமான மக்களுக்கு மணல் கிடைக்கணும், ஊழலற்ற வகையில் இந்த கனிமங்களை கொடுக்கணும். குறிப்பாக எம்சாண்ட் ஜல்லிகள்லாம் 100% தனியார் வசம் வந்து கடந்த கால அரசுகள் வந்து அவர்களுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துச்சு. 30 ஆண்டுகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒப்பந்தம். அந்த கல்குவாரி கஷ்டர்களுக்கு வந்து கல்குவாரி எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒப்பந்தம் 30 ஆண்டுகள். அதுதான் சொல்றேன் வந்து நல்ல வருமானம். அதுக்கான அடுத்த கட்டம் போயிட்டே இருக்காங்க. இன்னும் 3 மாதத்துல உங்களுக்கு தெரியும் ஒரு சில விவகாரங்கள்லாம் வந்து கனிமம் சார்ந்து அரசை எடுத்து நடத்த போகுது. அதுதான் நிதர்சனமான உண்மை. அதாவது மலையை காணடிக்கும் போது இந்த அரசியல்வாதிகள் வரதில்லை. ஆனா அரசு ஏதோ நல்லது செய்யணும், மக்களுக்கு தரமான மணல் கொடுக்கணும்னு சொல்லி மணல் கொடுக்க வந்தா உடனே வந்து இயற்கை வளம் பாதுகாக்கப்படணும், மணல் கொள்ளை போகுது, விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. விவசாயிகள் மணல் எடுத்தாதான் அந்த இடத்துல நீர் ஆதாரம் உருண்டோடும். பல இடங்கள்ல வந்து மணல் அதிகமாக சேர்ந்ததுனால வெள்ளம் வரும்போது ஊருக்குள்ள போகக்கூடிய அபாயம் வருது. அந்த வெள்ளம் அதிகமாக வந்துச்சுன்னா ஊருக்குள்ள திசை திருப்பி விட்டுரும். அந்த மணல் எடுக்கலன்னா என்ன சொல்றாங்கன்னா அரசு நிர்ணயித்த அளவை விட அதிகமா எடுக்கிறாங்க. அது எடுத்த பிறகு குற்றச்சாட்டுங்க. எடுத்த இவ்வளவு காலம் இத்தனை ஆண்டு காலம் வந்து 2004 வருஷம் 10ஆம் மாதம் 7ஆம் தேதி அம்மையார் ஆட்சியில் மணல் குவாரி அரசாங்கம் ஏற்று நடத்துச்சு. இன்றைக்கு 22 வருஷம் ஆச்சு. 22 வருஷமா நடந்த ஊழலை பேச தெரியாத அரசியல்வாதிகள் இன்னும் மணலை விடவே இல்லை. மணல் விடுறேன்னு அறிக்கை விட்டுருக்காங்க. ஒரே ஒரு கைப்பிடி அளவு கூட மணலை மக்களுக்கு கொடுக்கல. அதுக்காட்டி ஊழலை கண்டுபிடிச்சிட்டாங்களா? ஊழல் இதுதான் சொல்றது. ஊழல் கண்டுபிடிக்கல, ஊழல் திரும்பி ஊழல் வரும், இவங்க தான் ஊழலை ஒழிப்பாங்க. விளக்கெண்ணை விட்டுன்னு பாத்துக்கிறீங்களா? பாருங்க, விளக்கெண்ணை விட்டு பாருங்க, பார்த்து ஊழல் இருந்தா தடுத்து கேள்வி கேளுங்க. ஊழல் இருந்தா என்ன பண்ணலாம்? கேள்வி கேளுங்க. இருந்தா தானே. அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்றீங்க. வாய்ப்பு இல்லை ராஜா. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இல்ல தோழர், ஒரு தோழர் சொல்லுவாரு வாய்ப்பு இல்லை ராஜா. அப்படியா? ஊழலுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா. வரும் வராதுன்ற மாதிரி தான் இல்ல ஊழலுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா. அது இன்னும் 3 மாசத்துல அடுத்த இன்டர்வியூல உங்களை கூப்பிட்டு கேட்பேன். கண்டிப்பா. மணல் குவாரியில அதாவது கொட்டைகள் இருக்கிறாங்க. 41 மணல் குவாரியை நடத்தக்கூடிய 2 பேரும் உங்க கட்சியில இருக்கிறாங்க. 41 உயிர் பலி கொடுக்கும் போதே அன்றைய திமுக அரசிலே இதே இடத்துல வந்து பேசுறேன், மக்கள் மாற்றம் இருக்குன்ட்டு. இன்னைக்கு அதிகாரத்தோட அரசு ஆளுங்கட்சியா இன்னைக்கு நாங்க வந்து உட்கார்ந்துருக்கிறோம். இல்ல ஆளுங்கட்சியா உட்கார்ந்ததுக்கெல்லாம் சந்தோஷம். ஆனா கண்டிப்பா அடுத்த தொலைக்காட்சி நேரலையில நம்ம சந்திப்போம். ஊழல் இதை பத்தி பேச ஒழிச்சிட்டு சந்திப்போம். வாய்ப்பு இருக்குன்றீங்க? வாய்ப்பு இல்லை ராஜா. ஊழலுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா. ஊழலுக்கு வாய்ப்பு இல்லைன்றீங்களா? இல்ல ஊழல் ஒழிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜான்றீங்களா? ஊழலுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா. பார்ப்போம். ஊழல் ஒழிந்தால் மகிழ்ச்சி, நன்றி. ஒழியாம தொடர்ந்தால் வீழ்ச்சி. இது முயற்சி. அதான் முயற்சி ஏத்துக்கிறேன். முயற்சி திருவினையாக்கும். முயற்சி திருவினையாக்கும். சில முயற்சிகள் பாதிலேயே கூட போயிடும். வாய்ப்பு இல்லை. அதனால வந்து வாய்ப்பு இல்லை ராஜா. மறுபடியும் அதான் பதில். அதனால வந்து வாய்ப்புள்ள ராஜாவா வரும் இல்லை வராதான்றதை நம்ம பார்ப்போம். அதே நேரத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிர்மல்குமார் அமைச்சர் இருக்கார். அவர் வந்து அவருடைய மனைவி வந்து டீச்சராக இருக்காங்க. எல்லாருக்குமே ஆன்லைனில் தான் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமேன்றது ஒரு ப்ரொசீஜராக கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அவர் மனைவிக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணாமையே ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டாங்கன்னு நேற்றுலேருந்து பல்வேறு டாக் போயிட்டுருக்கு. இது வந்து முறைகேடு இல்லையா? அதாவது அது எந்த அளவுக்கு நீங்க சொல்ற செய்தி உண்மை என்று எனக்கு தெரியல. ஆனா இதுல ஒரு கருத்து சொல்ல வரேன். அதாவது அரசாங்கம் நினைச்சா ஸ்பெஷல் ஆர்டர் போடலாம். அது காரணம்னா சூழ்நிலை கருது. இப்ப கூட வந்து அந்த உயிரிழப்பு இறந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா அது ஒரு சிறப்பு ஆணை. அது அதே போல பண்ண தப்புக்கு இல்ல கடந்த அரசு பண்ண
தப்பு. நம்முடைய மக்களை வந்து பலி கொடுத்துட்டாங்க. நம்முடைய மக்களை வந்து கடந்த அரசு பலி கொடுத்துருச்சு. அதனுடைய பிராயசித்தம். அது அவங்க பண்ணதுக்கு இவங்க ஏன் பிராயசித்தம் பண்ணணும்? நம்ம மக்கள் தானே, எல்லாருக்கும் தானே முதல்வர். அவ பார்க்க வந்தவங்க எல்லாருக்கும் தானே முதல்வர். எல்லாருக்கும் முதல்வர். மதுரை மாநாடுக்கு வந்து செத்து போனவங்களுக்கு கொடுக்கல, விக்கிரவாண்டிக்கு வந்து போனவங்களுக்கு செத்து போனவங்களுக்கு கொடுக்கல. கிட்டத்தட்ட 53 பேர் இறந்துருக்காங்க. இல்ல அதாவது அதெல்லாம் கூட்ட நெரிசல்ல சாகல, வழியில நடக்கிற விபத்துக்கு பார்க்க வந்து தானே போனாங்க. அதாவது வீட்டுல இருந்திருப்பாங்க. மதுரை மாநாடுக்கு வராம வீட்டுல இருந்திருப்பான்ல. இது வந்து வித்தியாசம் இருக்கு. இது திட்டமிட்டு செய்யப்பட்ட படுகொலை. இனிமேட்டு கும்பல் கும்பலா பார்க்க வந்தா வேலை கிடைக்கும் சொல்லி அனுப்பிச்சு விட்ற போறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ நிர்மல்குமார் அவருடைய அந்த துணைவியாருடைய பணியிட மாற்றத்தை பத்தி பேசுறீங்க. ஆமா, அவர் மக்கள் பணி செய்ய வந்திருக்காரு. அவருக்கு குடும்பம் இருக்குது, புரியுதுங்களா இல்லையா? அதன் காரணமாக ஒரு சிறப்பு அரசாணை போட்டு கூட அவங்களுக்கு கூப்பிட்டு இருக்கலாம். காரணம் ஏன்னா ஒரு மாவட்ட அப்படிலாம் இல்ல, மக்கள் பணியாளர்ன்றதுனால. மக்களுக்கு அவங்கள மாதிரி 1784 பேர் டிரான்ஸ்ஃபர் கேட்டிருக்காங்க. இவங்க கேட்கவே இல்லை, வாய்மொழி அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர். அப்போ மக்கள் பணி இவர் செய்யணும்னு நினைச்சாருன்னா இவங்களை தவிர்த்து மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கணும். பல மாவட்ட ஆட்சியர்கள் மத்திய அரசு பணியில இருக்கிறாங்க. அப்ப இங்கேயே வந்து தன்னுடைய அதிகார மீறல் தானே. மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர்லாம் இங்க சென்னையில இருப்பாங்க, கன்னியாகுமரி போயிடுவாங்க. அதுக்காக அவங்க பிள்ளைகள் எல்லாம் விட்டுட்டு போயிட முடியுமா? அன்றைக்கு அந்த பிள்ளைகளை அங்க இருக்கக்கூடிய பள்ளிகளை சேர்க்க வேண்டிய சூழல் இருக்கும். அங்க அவங்க துணைவியர்கள் இல்லத்தரசிகளா இருந்தா பிரச்சனை இல்லை, இல்ல ஏதாவது ஒரு கடைநிலை ஊழியராக இருந்தா ஏதுவாக அவங்க குடும்பம் நடத்துறது. இதெல்லாம் ஒரு பெரிய ஊழல் குற்றச்சாட்டு சார். இது வந்து அதிகார வரம்பு மீறல் சார். இது ஒண்ணுமே இல்லைன்னு எப்படி சொல்லலாம் நீங்க சாதாரணமா? இல்ல, கடந்த அரசுல லட்சக்கணக்கான ரூபாய் எல்லா பணியிட மாற்றத்துக்கு. சார் ஆமா சார், நான் என்ன சொல்றேன், அவங்க வந்து தப்பு பண்ணாங்க. பணியிட மாற்றத்துக்கு லட்சக்கணக்கான ரூபாய் வாங்கினாங்க. நான் சொல்றேன், அதாவது டார்கெட் அதான் சார். அதாவது அவங்க வந்து கல்வித்துறைனா அதுல இத்தனை கோடி வந்துடணும், பணியிட மாற்றத்துல. ஒரு சுகாதாரத்துறைனா இத்தனை கோடி வந்துடணும். பட்டியல போட்டு நிழல் அமைச்சர்கள், அதாவது மூத்த அமைச்சர்களை கடந்த ஆட்சிகள்ல எல்லாருக்கும் ஒரு நிழல் அமைச்சர் இருந்தாங்க. இதெல்லாம் வந்து நெருங்கி பார்த்தவங்க தெரியும். இப்ப நல்லா சாமானிய இன்னைக்கெல்லாம் வந்து நான் வாரத்துல 4 நாள் வந்து மக்கள் பிரச்சனை கையில எடுத்துக்கிட்டு சட்டமன்றம் போறேன், அமைச்சர்களை எளிதா சந்திக்கிறேன், பிரச்சனையை சொல்றேன், உடனே தீர்வு கிடைக்குது. உடனே உரிய அதிகாரிக்கு பேசுறாங்க, அந்த சரி பண்ணி கொடுக்குறாங்க. ஆனா கடந்த காலங்கள்ல அமைச்சர்ன்ற பேர்ல நாற்காலியில் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க அமைச்சர் இல்ல, அவங்களுக்கு ஒரு நிழல் அமைச்சர் இருப்பாங்க. அவரை பார்க்கணும், அவர் ஒப்புதல் கொடுக்கணும், இவர் தலையாட்டுவார். அப்படி பொம்மை அரசுல இது இல்ல. அதான் சார், போன இதுல காசு கொடுத்தா டிரான்ஸ்ஃபர் எல்லாம் ஓகே, அதெல்லாம் ஒத்துக்கிறேன். இது அதிகார வரம்பு மீறலா இல்லையா? அது மட்டும் நீங்க ஒரே வார்த்தையில் ஆமா இல்ல இல்ல இது சிறப்பு உத்தரவுன்னு நான் சொல்றேன். எப்படி அவர் மனைவிக்கு போட்டா சிறப்பு உத்தரவா? மக்களுக்கு போடுங்க சார். மக்கள் பணி செய்ய வந்திருக்காரு, மக்களுக்கு போடுங்க சார் சிறப்பு உத்தரவு. எவ்வளவு பேர் வந்து கிடைக்காம அலைஞ்சிட்டு இருக்காங்க டிரான்ஸ்ஃபர். அவரு மக்கள் அவரு அதே நிர்மல்குமார் அவர்கள் என் மனைவி இல்ல, என் மனைவிக்கு நான் கொடுக்க மாட்டேன், அவங்க முறையா ஆன்லைன்ல வாங்க, அப்பதான் அந்த கவுன்சிலிங்ல கொடுப்பேன்னு சொல்லியிருந்தா மக்களுக்கான சேவகர்னு எடுத்துக்கலாம். மறைமுகமா ஒரு டிரான்ஸ்ஃபரை போட்டுட்டு சொன்னா நீங்க அதுக்கு வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க. சொல்ல வர அதனுடைய முழு நிகழ்வு எனக்கு தெரியாது. அப்படி இருந்தாலும் அது தவறு இல்லைன்றது என்னுடைய வாதம். அதான் சொல்றேன், அது இருந்தாலும் தவறு இல்லைன்றது என்னுடைய வாதம். அது எப்படி தவறு இல்லாம போவோம்? அதான் மக்கள் பணி சேவை. இப்ப நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, ஒரு மாவட்ட ஆட்சியருடைய பிள்ளைகளுக்கு எங்க வேணாலும் டிரான்ஸ்ஃபர் போறாங்க. எதுக்கு போறாங்க? பள்ளியில இருந்து இன்னொரு பள்ளிக்கு அவர் கன்னியாகுமரி போலாம், நீங்க ஆன்லைன்ல டிரான்ஸ்ஃபர் கேக்குறேன்னு சொல்றீங்க. என்னங்க கேளுன்னு சொல்றீங்க? அதாவது உங்களுக்கு அது காரணம் இல்ல. அதாவது மாமியார் ஒடித்தால் மண்குடம் மருமகன், அதுதான் நீங்க சொல்ல வரீங்க. இல்ல அப்படிதான் நீங்க அப்படி சொல்ல வரல. அதாவது அது அப்படி சொல்ல வரல. மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி, உங்களுக்கு வந்தா ரத்தம்ன்ற மாதிரி பேசுறீங்க. உங்களால வந்து ஊழல் குற்றச்சாட்டை சொல்ல முடியல. உங்களால ஊழல் குற்றச்சாட்டு இப்பதான் வந்துட்டு இருக்கு. ஒண்ணுன்னா உங்களால வந்து 10 லட்சம் 15 லட்சம் வாங்கி இடமாறுதல் கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியல. அதுக்கு இது ஒரு காரணம் எடுத்துக்கிட்டீங்க. அதாவது சார், கடந்த கவர்மெண்ட் அதுக்கு முன்னாடி உள்ள கவர்மெண்ட்லாம் கெட்டவங்க, மோசமானவங்க, நேர்மையா இல்ல. உண்மை இருங்க, எதுவுமே பண்ணல. எது இலவசமா பண்ணாங்க? இருங்க, எல்லாம் மோசமானவங்க. மனசாட்சி அப்படியே நான் வச்சுக்கிறேன், மோசம், ரொம்ப ரொம்ப மோசமானவங்க. ஒண்ணுமே நீங்க இருங்க, நீங்க மாற்றத்துக்காக வந்திருக்கீங்க. ஆமா, பெத்த பிள்ளையா இருந்தாலும் மனுதி சொல்ல மாதிரி வண்டி ஏற்றி கொண்டுருவேன் நீங்க. அந்த மாதிரி வந்திருக்கீங்க. அப்போ வரும்போது எல்லாருக்கும் ஆன்லைன்ல போட்டாதான் டிரான்ஸ்ஃபர்னு சொல்லிட்டு இவங்களுக்கு மட்டும் மறைமுகமா செய்றீங்கன்னா அது என்ன மாதிரினா அது வந்து மக்கள் பணி. என்ன மக்கள் பணி? அப்ப மத்தவங்க எல்லாம் வந்து சும்மா உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க வராங்க. தோழர், இவர் மக்களுக்கு தொடர்ந்து நாடு முழுவதும் பயணம் பண்ண வேண்டியிருக்கு தோழர். இவருக்கு குடும்பம் இருக்கு. அதை சொல்லிட்டு போங்க, என் பொண்டாட்டி நான் அப்படிதான் போடுவேன்னு சொல்லிட்டு போங்க. அதாவது நீங்க தவறா சித்தரிச்சா ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணுமே இல்ல, ஒரு உதாரணம். ஒரு நிமிஷம் தோழர், இல்ல வந்து உதாரணம் கிடையாது. கடந்த ஆட்சியில இப்ப கிருஷ்ணகிரி, அதே திமுக செஞ்சதானே நீங்களும் பண்றீங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஒரு விவகாரமா நான் சந்திச்சிட்டு 3 கிராம நிர்வாக அலுவலர் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஒரு காவல்துறையில ஒரு கடைநிலை கான்ஸ்டபிள் 5 கோடி ரூபாய் சொத்தை, ஒரு 75 வயது முதியோருடைய சொத்தை
போலியா வந்து ஒரு காவல்துறையுடைய ஆவணத்தை நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் என்று சொல்லக்கூடிய அந்த தேடியும் பார்த்து கிடைக்கவில்லை என்று சொல்லக்கூடிய அந்த நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட்டை வாங்கி போலியா தயாரித்து 5 கோடி ரூபா சொத்தை இன்னைக்கு அபகரிச்சிருக்காங்க. 3 விஏஓ, ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள். அந்த அரசு, இந்த அரசு நடக்குது இல்ல அதே அரசு தான் அறநிலையத்துக்கு சொந்தமான அதே அரசு அதே திமுக அரசுல தான் அறநிலையத்துக்கு சொந்தமான பல இடங்களை பறிமுதல் பண்ணாங்க, பல இடங்களை மீட்டாங்க. அது வடபழனி கோயிலா இருக்கட்டும், நிறைய கோயில் இருந்து அதுல வந்து பிஜேபி காரங்க ஆக்கிரமிச்சு வச்சிருந்த இடம், மத்த கட்சிக்காரங்க ஆக்கிரமிச்செல்லாம் இன்னைக்கு நாங்க பறிமுதல் பண்ணாங்க. அதுவும் இருக்கு, இதுவும் இருக்கு. ஆனா நான் ஒரு ஆளை கிரிட்டிசைஸ் பண்ணி இவன் மோசமானவன் சொல்லிட்டு நான் வரும்போது அவனு பண்ண தப்பே நானும் பண்ணனா அப்புறம் என்ன மாற்றம்ன்றதுதான் மக்களோட கேள்வியா இருக்கு. தோழர், இப்போ நான் வந்து அந்த நாற்காலியில புதியதா அல்லது அனுபவம் பெற்றவனா? எனக்கு வந்து சில தடமாற்றங்கள் இருக்கிறது வந்து யதார்த்தம். ஏன்னா நான் புதுசு, நான் அதை பயிற்சி எடுத்துக்கிறதுக்கே இன்னும் ஒரு 2 மாதம் 3 மாதம் தேவைப்படும். புரியுதுங்களா இல்லையா? முதல் நாள் மாணவனுக்கும் இருக்க முதல் நாள் மாணவனுக்கும் ஒரு ஆண்டு முழுவதும் அந்த பள்ளியில படிச்ச மாணவனுக்கும் வித்தியாசம் இருக்கு. புரியுதுங்களா இல்லையா? நீங்க 60 ஆண்டு நான் வந்து அரசியல் வரலாறு, 60 ஆண்டு எனக்கு பயிற்சி இருக்கு, 60 ஆண்டு நான் ஆட்சியை கட்டல உட்காந்து அனுபவம் இல்லைன்னா எதுக்கு இதுல வரணும்? நான் வந்து பயிற்சி எடுத்துட்டு வர வேண்டியதானே. 5 வருஷம் போய் எங்கேயாவது போய் பயிற்சிக்கு எங்களுக்கு 6 மாசம் முதல்வர் கூட கொடுப்பீங்களா? முதல்வர் கொடுக்கணும், வேற கட்சிக்காரன் போய் பயிற்சி எடுங்க. நீங்க வேணும்னு தானே கேட்ட இதுக்கு வந்திருக்கீங்க. நம்பிக்கை வச்சு கொடுத்துருக்காங்க தோழர். நம்பிக்கை எல்லாம் முழுமையா வைக்கல, முழுமையா கொடுத்து வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். அதாவது பயிருக்கு இறக்கப்பட்ட நீர் வேலுக்கு 8 மாவட்டங்கள்ல ஒரு இடம் கூட ஜெயிக்கல. பயிருக்கு இறக்கப்பட்ட நீர் வேலுக்கு போன மாதிரி நீங்க பேருந்து மூலியமா தடுத்துட்டீங்க திட்டமிட்டு. அதனால எங்களுடைய பெரும்பான்மையான வெற்றி வந்து தவிர்க்கப்பட்டு, அதுவும் இதுவும் 108க்கு யாரும் வரல. எந்த 2 கட்சியும் திராவிட கட்சிகள் 108 கிட்ட வரல. அதெல்லாம் பரவாயில்ல. சேர்ந்தா கூட வெற்றி, எந்த வெற்றியும் நிரந்தரம் கிடையாது, எந்த தோல்வியும் நிரந்தரம் கிடையாது. மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். இந்த வெற்றி நிரந்தரமான வெற்றி. அதனாலதான் தீய சக்தியில இருந்து வாங்கி ஆட்சியை பண்ணிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நம்ம அரங்கத்துக்கு வந்து பல்வேறு தகவல்களையும் பல்வேறு புது விஷயங்களையும் தாவைக்காவுடைய இன்றைய நிலை, அடுத்த என்னென்ன பண்ண போறாங்க என்பதையும் ரொம்ப அவருடைய மிகப்பெரிய ஆதரவாளராக பேசியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். மக்கள் ஆதரவா, மக்களுடைய மனசாட்சியா பேசியிருக்கேன். ஓகே, மீண்டும் அடுத்த அரசியல் அரங்கம் நிகழ்வில் மற்றொரு சிறப்பு அழைப்பாளருடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.